எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோங்கிறது 202வது வீடியோ, 52வது வீடியோ இந்த புக் ரிவ்யூவை வச்சு பார்க்கும்போது. ஓகே, இதில் நம்ம 17வது அத்தியாயத்தை ஆரம்பிக்க போகிறோம். அந்த 17வது அத்தியாயத்துக்கு டாக்டர் ஜோசப் மர்ஃபி கொடுத்துருக்க தலைப்புங்கிறது ஹவு டு யூஸ் யுவர் சப்கான்ஷியஸ் ஃபார் ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ்னால் என்ன? மன்னிப்பு. இந்த மன்னிப்புங்கிறது பெரிய ஒரு விஷயம். அது பைபிள்லையும் சொல்லியிருக்காங்க, பல கிரந்தங்கள்லையும் பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போன ஒரு குணம். அதாவது நம்மளையே நமக்கு மன்னிக்க தெரியணும், மற்றவங்களையும் மன்னிக்கணும். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுக்கு ஜஸ்ட்டு 201வது வீடியோவில் அதோட டைட்டிலே என்ன? டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் இஸ் டு ஃபர்கிவ் ஆல். அப்போ எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்ன? எல்லாரையும் நம்ம மன்னிக்க தெரியணும். ஏன்னா நம்ம எல்லாருமே மனுஷங்க. மனுஷன் சொன்னாலே குற்றங்குறைகள் இருக்க தான் செய்யும். அப்போது நம்ம அந்த குற்றங்குறைகளை பார்க்கும்போது அதை பெருசு பண்ணாமல் மன்னிச்சிட்டு மன்னிப்போம், மறப்போம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த சாப்டரில் 17வது அத்தியாயத்தில் டாக்டர் ஜோசப் மர்ஃபி என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்கள் ஆழ்மனசை உபயோகித்து எப்படி நீங்கள் உங்களை மன்னிக்க முடியும், உங்களே ஆகட்டும் மற்றவங்களே ஆகட்டும், நீங்கள் மன்னிக்க தயாராக இருக்கணும். அதுதான் இந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட், ஐடியா. ஓகே, ஸோ இதுக்கும் நான் டைட்டிலும் அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஃபர்கிவ்னஸ் இஸ் கெட்டிங் யுவர் தாட்ஸ் இன் லைன் வித் த டிவைன் லாஸ் ஆஃப் ஹார்மோனி. அதாவது இந்த டிவைன் லான்னா என்ன? அதாவது கடவுளோட சித்தம். ஸோ எது நடந்தாலும் கடவுளோட சித்தப்படி நடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினச்சி இருந்தோம்னா நமக்கு மனசில் நிறைய அமைதி கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒன்று சின்ன விஷயம் தப்பாக போனாலே நமக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, மற்றவங்க மேலே எரிஞ்செறிஞ்சு விழறோம், சண்டை போடுறோம். அந்த தோல்விக்கு மற்றவங்கள காரணம் காட்டுறோம். உன்னால் தான் என் லைஃப் இப்படி ஆகிப்போச்சு, நீ தான் என் லைஃப்பை கெடுத்துட்ட, நீ தான் என்னை இப்படி ஆக்கிட்ட அப்படின்னு மற்றவங்கள குத்தம் சொல்கிறோம். மற்றவங்க மேலே குத்தம் சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போது அதெல்லாம் நிறுத்தி நம்மளால் நம்மளே மன்னிக்க முடியணும், மற்றவங்களையும் மன்னிக்க முடியணும். அதுதான் இந்த சாப்டரில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவர் சொல்ல வர்றது. அதாவது 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. சரி, அவர் என்ன சொல்கிறாரு? லைஃப்பை நம்மளை பனிஷ் பண்ணுறதில்ல இல்லையா? சரி, நான் சொல்கிறேன். இந்த உடம்பு எடுத்துக்கோங்க. இந்த உடம்பு மாதிரி ஒரு அதிசயத்தக்க ஒரு மெஷின் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இனிமேல் எந்த பெரிய சயின்டிஸ்ட் வந்தாலும், ஒரு 1000 சயின்டிஸ்ட்டுகளை ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணாலும் நம்ம உடம்பு மாதிரி ஒரு மெஷினை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? நீங்களே யோசித்து பாருங்கள், சும்மா இருக்கும்போது யோசித்து பாருங்கள். கண் எப்படி அமைஞ்சிருக்கு, மூளை, கை, கால், ஒன்றும் இல்லை. இந்த நகம் எவ்வளோ நமக்கு பிரயோஜனப்படுது. முடி, நகம் முடியெல்லாம் டெட்டுங்கிறோம். அந்த முடி இல்லாட்டினா எவ்வளோ கஷ்டப்படுறோம். முடிக்காக நம்ம எவ்வளோலாம் செலவு பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணுறோம். அப்போது உள்ள யோசித்து பாருங்கள். மூளை, நம்ம மூளையை வச்சு தான் 1000 ஏஐ ஜெனரேட்டடு கம்ப்யூட்டர்லாம் பண்ணுறோம். நம்ம எத்தனை கம்ப்யூட்டர் பண்ணாலும் அது ஃபாஸ்ட்டாக பண்ணும். அது மெஷின், அதனால் அதுக்கு டயர்ட்னஸ் இல்லை, ஃபாஸ்ட்டாக பண்ணும். அதே சமயத்தில் நம்ம மூளைக்கு அது ஈடாகுமா? ஒரு நாளும் ஆகாது. மூளையாகட்டும், நம்ம ஃபிசிக்கல் பாடியை பாருங்கள், ஸ்தூல உடம்பாகட்டும், சூட்சும உடம்பாகட்டும், எனர்ஜி பாடி ஆகட்டும், நாடீஸ் ஆகட்டும், சக்ராஸ் ஆகட்டும்,
எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு இணையாக வேறொரு மிஷினை யாராலையும் உண்டாக்க முடியாது. அப்போது ஆனால் அந்த மிஷினையே நம்ம எவ்வளோ தூரம் மதிக்கிறோம். பின்னான்னு வேண்டாததெல்லாம் சாப்பிட்டு உடம்பை பெருக்க வேண்டியது, செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் செய்யாமல் இருக்கிறது, செய்யக்கூடாததெல்லாம் செய்கிறது, உடம்பை போட்டு பாடாப்படுத்துகிறோம். இப்போ ஒரு சின்ன ஒரு கட்டு ஆகிப்போச்சு. இப்போ காய்கறி நறுக்கிறோம், தெரியாமல் கையில் பட்டுருச்சு. அது லைஃபு அது நம்மளை பனிஷ் பண்ணுதா? எதுக்கு உன்னோட கேர்ஃபுல்லாக இல்லாமல் உன் கையை கட் பண்ண, அப்படியே போட்டோம், அப்படியே அது புண்ணாகி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு இல்லை. எவ்வளவு வேகம் அந்த பிளட்டை நிறுத்த முடியும், எவ்வளோ வேகம் அதை புண்ணை ஆற்ற முடியுங்கிறது தான் லைஃபோட அடுத்த பிளான். நாள் கொஞ்சம் பிளட் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளட்டு தானாகவே நிற்கும், அப்புறம் நம்ம கட்டு போடுறோம். அப்புறம் இப்போ சின்ன சின்ன கட்டுக்கெல்லாம் எங்கே நம்ம ஹாஸ்பிட்டலாக போகிறோம், தையல் போடுறோமா? இல்லை. 2 நாளையில் கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வலி குறையிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். வலி குறையும், அப்படி இப்படி கட்டை எண்டெல்லாம் ஜாயின் ஆகும். 2 நாளில் சரியாயிடும். 3ஆவது நாள் பெருசாக வலிக்காது. ஒரு 10 நாள் கழிச்சா எங்கே கட்டு விழுந்ததுன்னே நமக்கு தெரியாது. அப்படியே தோலெல்லாம் சேர்ந்து பழைய மாதிரி ஆகிடும் இல்லையா? ஸோ நம்ம என்னவோலாம் பாடுபடுத்தினா கூட, நம்ம என்னமோலாம் தப்பு பண்ணால் கூட லைஃப் நம்மளை பனிஷ் பண்ணுறதே இல்லை. லைஃப் நமக்கு தண்டனை கொடுப்பதே கிடையாது. எப்படியாவது ஓகே, விழுந்துட்டியா, ஓடும்போது விழுந்துட்டியா, பரவாயில்ல வா. ஆனால் நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு தடவை நம்ம இடறி விழும்போதும் கால் தடுக்கி விழும்போதும் நம்மளை கைப்பிடிச்சு தூக்கி தான் விடுது. ஏன்னா லைஃபோட டெண்டன்சி அதுதான். அப்படி இருக்கும்போது நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம பனிஷ் பண்ணிக்கிறதுங்கிறது தப்பான விஷயம். நமக்கு நம்மளை மன்னிக்க தெரியணும், மற்றவங்க எல்லாரையும் மன்னிக்க தெரியணும். லவ் ஆல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லவ் ஆல்ங்கிறதுல நமக்கு எல்லாரையும் ஒரே மாதிரியெல்லாம் நம்மளால் நம்மளை ஸ்நேகிக்க முடியாது. எல்லாத்துக்கிட்டேயும் நமக்கு ஒரே மாதிரி அன்பு காமிக்கிறதுங்கிறதெல்லாம் நமக்கு முடியாத காரியம். ஏன்னா நம்மளாம் இப்போவும் அந்த மனுஷ நிலையில் தான் இருக்கோம். எப்போ நம்ம மனசு அவ்வளோ உயர்ந்த தளத்தில் போய் தெய்வ நிலைக்கு போகுதோ அப்போ தான் நமக்கு அந்த யூனிவர்சல் லவ் அண்ட் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஞானம் வரும். இப்போ மேடம் உங்களுக்கு எப்படி இருக்குது மனசு அப்படின்னா, என்னோடய அனகதா சக்கரா இன்னும் 100% பர்ஃபெக்ட் ஆகலைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எனக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குற கண்ணோட்டம் பார்க்கணுன்னு தெரியும். ஆனால் இது வரைக்கும் அந்த ஃபீலிங் உள்ளேருந்து வரணும். நம்ம பேப்பரில் எழுதி வச்சு படிக்கிறதுனால வர்றதில்லை. அது அந்த ஃபீலிங் எனக்கு தானாக என் மனசில் இது வரைக்கும் தோணலை. அப்போ இன்னும் அநாகத சக்கரம் நான் ஒர்க் பண்ண வேண்டி இருக்குங்கிறது அதோட அர்த்தம். ஓகே. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹவு டு யூஸ் யுவர் சப்கான்ஷியஸ் ஃபார் ஃபர்கிவ்னஸ். அப்போ லைஃபு உங்களை பனிஷ்மெண்ட் பண்ணுறதில்ல, கடவுள் உங்களை பனிஷ்மெண்ட் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களையே பனிஷ் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களை பனிஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களையே நீங்கள் மன்னிக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி உள்ளவங்க எல்லாரையும் மன்னிக்க பழகணும். அப்படிங்கிறது தான் இந்த சாப்டரோட மெயின் ஐடியா. ஓகே. அப்போ இதில் 1-2 எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறாரு. ஒரு மனுஷன், ஒரு ஆள் கல்யாணம் ஆச்சு, 2 குழந்தைங்க இருக்குது. ஆனால் இந்த மனைவியை கண்டுக்கிறதே கிடையாது, பசங்களுக்காக எதுவும் செய்கிறதில்ல. ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. நைட்டு 2 மணி வரைக்கும் தினமும் உட்காந்து வேலை செய்கிறாரு. அப்போ இவர் மனசில் 2 எண்ணம். நான் 2 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன்ல, அப்போ என்னோடய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் என்னை புகழணும் அப்படின்னு இவர் எதிர்பார்த்து, நான் நல்லவன், எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறான்
அப்படின்னு மற்றவங்க என்னை புகழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ரெண்டாவது உள்ளர்த்தம் என்னென்னா, அவருக்கு அவரே பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன் அவரையே பனிஷ் பண்ணிக்கிறாருன்னா, அவரோட சகோதரனுக்கு ஏதோ ஒரு துரோகம் பண்ணிட்டார். அது சகோதரன் திருப்பி கொடுத்தாச்சு. அந்த துரோகத்தையே திருப்பி தம்பிக்கிட்டேயோ அண்ணங்கிட்டேயோ காமிச்சாச்சு. அப்போ ரெண்டும் சரியாகி போச்சு, ஈக்குவல் ஆகி போச்சு. ஆனால் கூட இவருக்கு நான் தானே என் அண்ணன் தம்பின்லாம் சொல்ல, ஒரு பிரதர்னு தான் சொல்லியிருக்காங்க, யாரோ இருக்கட்டும், சகோதரன். அப்போ நான் தானே என் சகோதரனை இது பண்ணிட்டேன், அவனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். அவன் திருப்பி எனக்கு துரோகம் பண்ணால் கூட நான் தானே ஆரம்பித்தேன், அப்போ நான் தானே தப்பு பண்ணவேன் அப்படிங்கிற ஒரு அந்த குற்ற உணர்வு, கில்ட்டி ஃபீலிங், அந்த கில்ட்டி ஃபீலிங்கே இருக்கக்கூடாது. அப்போது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாமா? கில்ட்டி ஃபீலிங் இல்லாட்டினா எப்படி? நான் அப்படி சொல்லலை. அதான் கில்ட்டி ஃபீலிங் வேணும். நம்ம செஞ்சது தப்பு, அதை உணரணும், அது கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக காலம் பூரா தாலி கட்டி கொண்டு வந்த பொண்டாட்டியே பார்க்குறதில்ல, குழந்தைங்களையும் பார்க்குறதில்ல. அப்புறம் அது மட்டும் அவன் செய்கிற தப்பு இல்லையா? அவன் கடமைங்கிறது அவனோட ஒய்ஃபையும் அவன் குழந்தைங்களையும் பார்க்குறது அவனோட கடமை. அதை பண்ண மாட்டேங்கிறானே, அப்போ அதுவும் தப்பு தானே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ அவர் அவருக்கு தானாகவே தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கார். கஷ்டப்பட்டு உடம்பை வருத்தி செய்யறதுனால ஒருவேளை அவர் செஞ்ச பாவம் மறையும், பாவம் கணக்கெல்லாம் குறையும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாரு என்னவோ தெரியல. அப்புறம் இவர் டாக்டர் ஜோசப் மர்ஃபியை பார்க்குறாரு. அப்போ டாக்டர் ஜோசப் மர்ஃபி தான் சொல்லி கொடுக்குறாரு. அதாவது அவர் கேட்குறாரு, இப்போது உன் தம்பி வந்தான்னா நீ இதே மாதிரி துரோகம் பண்ணுவியா அவனுக்கு? இல்லை சார், பண்ண மாட்டேன். அப்போ நீ அவனுக்கு துரோகம் பண்ணிய, அப்போ உனக்கு மனசாட்சி அது சரின்னு சொல்லிச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், அப்போ எனக்கு சரின்னு தோணுச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன். இப்போ நீ பண்ணுவியா? பண்ண மாட்டேன். ஏன் இப்போ பண்ண மாட்டேன்? இப்போ நான் ரொம்ப மனசு திருந்திட்டேன். அப்போ நான் தப்பாக நினச்சேன், அதனால் அது தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அப்படி நினைக்கல சார். சரி, அப்போ இனிமேல் நீ காரியம் உன்னை மன்னிச்சிடு. நீ வீணாக உன்னையே பனிஷ் பண்ணி உனக்கே நீ தண்டனை கொடுத்து இந்த மாதிரி வாழ்கிறது தப்பு அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் மனசு திருந்தி அந்த குற்ற உணர்வெல்லாம் போய் நல்ல ஒரு ஆளாக வாழ ஆரம்பிக்கிறான். ஓகே, அது ஒரு கதை. இன்னொன்று, ஒரு ஆள் அவனோட அண்ணனை கொன்னுட்டான். அதுவும் இது ஏதோ யூரோப்பில் அந்த காலத்தில் நடந்த ஒரு கதை. ஆனாலும் இதுவும் பிரதர் தான். அவனோட பிரதரை ஷூட் பண்ணி கொன்னுட்டான் ஒருத்தன். ஏன் கொன்னான்னா, அவன் இவனோட ஒய்ஃபோட தகாத உறவு வச்சுருந்துருக்கான். அதை கண்டுபிடிச்சான். உடனே ஆளை க்ளோஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் 2வது கல்யாணம் பண்ணியிருக்கான். அதில் 3 குழந்தைங்க, நல்ல வாழ்க்கை, நல்ல வேலை, சந்தோஷமாக வாழும். ஆனாலும் அவனோட பிரதரை கொன்னான்ல, அது இவனுக்கு பயங்கரமாக அவன் மனசாட்சி அவனை உறுத்துது. ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அப்போது இவர்கிட்ட வந்திருக்கார், டாக்டர் மர்ஃபிகிட்ட வந்திருக்கார். அப்போ டாக்டர் மர்ஃபி தான் சொன்னார், நீ அப்போ நீ பண்ணக்கூடாது தான். யாரையும் கொல்றதுக்கு நமக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஒரு அம்மா ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறான்ங்கிறதுக்காக அந்த குழந்தைய கொல்றதுக்கு உண்டான ரைட்ஸ் நமக்கு கொடுக்கல. அப்போது நம்ம அப்படி பண்ணுறது தப்பு தான், நீ பண்ணது தப்பு தான். அதுக்காக இப்போ நீ அதை நினச்சி உனக்கு நீயே தண்டனை கொடுக்கறது தப்பு. ஃபஸ்ட்டு நீ உன்னை மன்னிக்க கற்றுக்கோ அப்படிங்கிற. அதே மாதிரி
அப்போது என்ன, ஹவு டு பி கம்பேஷனேட், லேர்ன் டு பி கம்பேஷனேட். கம்பேஷனேட்னால் ஒரு அனுதாபத்தோடு வாழ கற்றுக்கணும். நீ உன்னையே தண்டனை கொடுக்காம ஒரு அனுதாபத்தோடு உன்னை பார்க்கணும். மற்றவங்க எல்லாரையும் உன்னையே நீ மன்னிக்க கற்றுக்கணும். மற்றவங்க எல்லாரையும் நீ மன்னிக்க பழகணும். அந்த மன்னிக்க பழகிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இதில் சொல்கிறார். இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கல்யாணம் சர்ச்சில் நடக்குது. அந்த கல்யாணத்தை நடத்துறதுக்காக டாக்டர் ஜோசப் மர்ஃபியை கூப்பிட்ருக்காங்க. அவரும் போயிருக்காரு கல்யாணத்தை நடத்தி கொடுக்கறதுக்காக. அந்த பொண்ணு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. ஒரு கல்யாண டைம் நெருங்கிடுச்சு. எல்லோரும் வந்து கூடியிருக்காங்க சர்ச்சில். கல்யாண பையன் வரல. ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் வந்தவங்கெல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. கல்யாணம் நடக்கலை, அவ்வளோதான். அப்போது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அந்த கல்யாண பொண்ணாக இருந்தால், அந்த வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் கதறி அழுது ஊரையே கிளப்பியிருக்கோம். அவங்க அம்மா அப்பா அவங்கெல்லாம் எப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் சண்டை போட்டு என்னமெல்லாம் நடந்திருக்கும். கலாட்டாக தான் நடந்திருக்கும். அதே சமயத்தில் அந்த பொண்ணு ரொம்ப காமாக இருந்தது. அந்த பொண்ணு டாக்டர் மர்ஃபிகிட்ட சொல்லிச்சான், சார் நான் வந்து பிரார்த்தனை பண்ணேன். எப்படி பிரார்த்தனை பண்ணேன்னா, என்னோடய ஆழ் மனசுக்கிட்ட நான் சொன்னேன், எது எனக்கும் அவனுக்கும் நல்லதோ அது நடக்கட்டும் அப்படின்னு தான் நான் பிரார்த்தனை பண்ணேனே தவிர, கட்டாயமாக இந்த பையனோட எனக்கு கல்யாணம் நடக்கணும், நான் லைஃப் லாங் இவனோட ஒன்றா வாழணும் அப்படிங்கிற ஆசை நினப்பெல்லாம் இருந்தது. அதனால தான் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டோம், பிளான் பண்ணோம். ஆனால் உள்ள நான் பிரார்த்தனை பண்ணது, எது அவனுக்கும் எனக்கும் சரியோ அது நடக்கட்டும் தான் நான் பிரார்த்தனை பண்ணினேன். அவன் வரல. அப்போ இதுதான் கடவுளோட விருப்பம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு அந்த பொண்ணு அவ்வளோ காமாக எடுத்து டாக்டர் ஜோசப் மர்ஃபிகிட்ட பேசுது. அப்போது இதுக்கு பேர் தான் சரண்டர் மோடு. சரண்டர் மோடுனா நம்மளையே சரணாகத தத்துவம், சரணாகதி மனோநிலை, சரணாகதி மோடு, சரண்டர் மோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுக்கு இதுதான் உதாரணம்னா அதாவது எது நடந்தாலும், இப்போ ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளையில் நம்ம பிளான் பண்ணுறோம், நடக்கலைன்னா நமக்கு கோபம் வருது இல்லையா. அப்போ பெரிய பெரிய விஷயங்களில் நமக்கு கோபம் வர்றது மட்டும் இல்லை, நம்ம மேலே கோபம், நம்ம மேலே வெறுப்பு, மற்றவங்க மேலேயும் கோபம், மற்றவங்களையும் நம்ம வெறுக்க ஆரம்பிக்கிறோம், மற்றவங்கள குத்தப்படுத்துகிறோம். நீ காரணம் தான் என் லைஃப் இப்படி ஆகிப்போச்சு, நீ தான் என்னை இப்படி ஆக்கிட்ட, உன்னால் தான் நான் இவ்வளோ மோசமாக போயிட்டேன், அந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்கிறோம். மற்றவங்கள நம்ம குற்றப்படுத்துகிறோம் இல்லையா. அதுக்கெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எது நடந்தாலும் அது அந்த டிவைன் பவருக்கு ஏற்ற டிவைன் பிளானிங் மாதிரியே போட்டோம் அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சோம்னா நமக்கு வேறு எந்த விதமான நெகட்டிவ் ஃபீலிங்ஸும் வராது. நமக்கு கில்ட்டி ஃபீலிங் வராது. கில்ட்டி ஃபீலிங்னால் குற்ற உணர்வு. அந்த குற்ற உணர்வு, அதாவது தப்பு பண்ணோம்னா நம்ம குற்ற உணர்வு நமக்கு வேணும் தான். இல்லாட்டினா அடுத்த தடவை மேலும் மேலும் அந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ குற்ற உணர்வு வேணும். நம்ம தெரிஞ்சு எந்த தப்பையும் பண்ணக்கூடாது. தெரியாமலும் பண்ணினேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அறிவு கொடுத்துருக்கார் கடவுள். ஓகே, அப்போ எல்லாமே நமக்கு வேணும். பட் அப்படி இருக்கும்போது சரி, கடவுளோட பிளான் பிரகாரம் நடக்கட்டும்னு என்றைக்கு நம்ம அந்த கடவுளோட பாதங்களில் நம்மளை சமர்ப்பிக்கிறோமோ, அந்த சரணாகதி நிலைக்கு நம்ம மனசு வருதோ, அன்னைக்கு தான் நம்ம நல்லா இருப்போம், மற்றவங்களையும் நல்லா இருக்கும். அப்போ இதில் மெயினாக இருக்க வேண்டியது ஒரு குவாலிட்டி நம்ம டெவலப் பண்ணிக்க வேணுங்கிறது என்னென்னா, நமக்கு நம்மளையே மன்னிக்க முடியணும், மற்றவங்களையும் மன்னிக்க பழகணும். அது ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டி.
அது சொல்கிறது ரொம்ப ஈஸி, நடைமுறையில் தினமும் அதை பரிசீலித்து வரணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு தனி சாப்டரே எழுதியிருக்காரு, ஃபர்கிவ்னஸ், ஹவு டு யூஸ் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபார் ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு. ஸோ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த குவாலிட்டியை வளர்த்துக்க பார்க்கணும். சிலவங்களாம் அவங்கவுங்க பண்ணதுக்கு தப்பு இல்லை, அவங்கவுங்கள ஈஸியாக ஃபர்கிவ் பண்ணிவிடுவாங்க, மன்னிச்சிடுவாங்க. மற்றவங்க சின்ன ஒரு தப்பு பண்ணாலும் அதை பெருசாக்கி மற்றவங்களை மன்னிக்கிறதுங்கிறது ஒட்டுமொத்த ஆளுகளாலே முடிய மாட்டேங்குது. அப்போ அது ஒரு நல்ல குணம்னு தெரிஞ்சப்போ நம்ம அதை வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.